இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற மிஸ்டர் ஜாகிர் ஹுசைன் தாஹா அவர்களே மற்றும் இங்கு பிரதம விருந்தினர்களாக மற்றும் நிஷேத விருந்தினர்களாக சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குர்ஆன் கிராத் முதல் போட்டியும் இந்த நிகழ்வை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்வதற்கு எனக்கும் வாய்ப்பளித்திருந்த போது, அதிலும் சுபஹ் தொழுகைக்காக சென்றிருந்த போது சுபஹ் தொழுகை மிக மிக கெதியில முடிஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உருவாகல. ஏன்னா அந்த அளவுக்கு இனிமையாக குர்ஆன் ஓதுவார்கள். அந்த குர்ஆன் ஓதலை கேட்டுக் கொண்டிருக்கும் போது இன்னும் 2 ரக்காத் தொழ இயலாதா அல்லது தொழுது கொண்டிருக்கிற ரக்காத்தை நீடிக்க இயலாதா என்ற ஒரு உள்ளம் ஒன்று எங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி எண்ணிக்கொண்டே நாங்கள் இருப்போம். அவ்வளவு நீண்ட சூறாவா இருந்தாலும் எந்த ஒரு சலிப்புமின்றி மிக இனிமையாக ரசித்துக் கொண்டு கேட்டுக் கொடுக்கின்ற நிலை ஒன்று அங்கே ஏற்படுவது. அதுக்கு முக்கிய காரணமே அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற விதமும் அதை உச்சரிக்கின்ற விதமாகும். உண்மையிலே எங்களுக்கு கருத்து என்ன உண்மையா விளங்குகள் என்னன்னு சொல்லி, ஆனா அதை நாங்கள் மிக துல்லியமாக ரசித்துக் கொண்டிருப்போம். அப்படி நாங்கள் ரசிக்கின்ற திறமைகளை எங்கள் ஊரிலும் எங்கள் ஸ்பெஷலாக எங்கள் கிண்ணியாவிலும் இருக்காதா என்றதை நாங்கள் அப்போது யோசித்துக் கொண்டிருந்தோம். இவ்வாறான போட்டிக்கு தெரிவு செய்து அவர்களை ஊக்குவித்து அவர்களிடம் மறைந்து இருக்கின்ற அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களை ஊக்குவித்த எங்கள் மிஸ்டர் ஜாகிர் ஹுசைன் தாஹா அவர்களுக்கு நான் மீண்டும் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்றும் மிகவும் சிறப்பாக இன்றைக்கு நடந்த போட்டியில் மாதிரி இதைவிட சிறப்பாக இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு வெகுமதி மிக்க பரிசுகளையும் வழங்குவதற்கு